ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம நார்மல் லைஃப்பை ஆரம்பிக்க வேண்டியது தான். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வச்சு நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உங்களுடைய குக்கிங் நாலேஜை டெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு சின்ன கொஸ்டின். எப்போது நம்ம சமையல் பண்ணும்போது யாராவது சொல்லுவாங்களே இந்த அளவு போடுங்க, இத்தனை டேபிள் ஸ்பூன் போடுங்க அப்படின்னு. சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. சம்டைம்ஸ் டேபிள் ஸ்பூன் இருக்காது வீட்டில். ஸோ அதனால் ஒரு சிம்பிள் கொஸ்டின் இன்னைக்கு என்னன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன்றது எத்தனை டீஸ்பூன்? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் நீங்கள் நினைக்கிறீங்களோ இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதுக்கு ஆன்சர் நடுவில் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு வருவோம். இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி டேஸ்டி மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நிறைய ரெசிபிஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மாதிரி தான் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல. அதான் இப்போ செய்ய போகிறோமே, வாங்க போய் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த பிளாக் ரைஸ் தான். இந்த கவுனி அரிசின்னு சொல்லுவாங்கள்ல. இதை நம்ம எப்போயாவது தான் செய்வோம், அடிக்கடி செய்ய மாட்டோம். இதை நல்லா இதில் இருக்கிற டஸ்ட்டு நிறையா இருக்கும். இதெல்லாம் நல்லா நம்ம புடச்சி எடுத்துகிட்டு ஒரு 2-3 தடவை கோல்டு வாட்டரில் சுத்தமாக கழுவிட்டு நல்லா இதில் ஒரு 4 hours நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி இந்த 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம். இதை சில பேர் ஓவர் நைட் கூட ஊற வைப்பாங்க, 8 hours கூட ஊற வைப்பாங்க. ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக வேகணுன்ட்டு, வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப ஹார்டான அரிசி இது. பட் அவ்வளோ மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இந்த ரைஸ் வேகும் போதே கொஞ்சம் இதில் நம்ம மசாலா, இந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, ஒரு 2-3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இந்த பெரிய ஏலக்காய் இருக்குல்ல, பிளாக் காடமம், அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த அரிசியை யாருமே நாமெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, வில்லேஜஸில் கூட யூஸ் பண்ணுறதில்ல. இவ்வளோ மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா யாருக்கிட்டையும் டைம் இல்லை, இது வேகத்துக்கு ரொம்பவே லேட் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா பாயில் ஆகட்டும். இது 1 கிளாஸ் ரைஸுக்கு நான் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வெந்த பிறகு 2மே தண்ணியும் அரிசியும் சரிசமமாகிடும். அப்போ தான் நல்லா வேகும் அரிசி. இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மூடி போட்டு இதை ஒரு 35 to 40 minutes நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ நம்ம சைமல்டேனியஸாக இன்னொரு பர்னரை லைட் பண்ணி அதில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிறேன். இதில் ஒரு 75 ml நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ என்ன ஹீட் ஆகிடுச்சு, இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு. ஏன்னா அரிசிலேயே நம்ம நிறையா ஸ்பைசஸ் போட்டோம். இப்போ இது வெடிக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்க்க வேண்டியது தான். ஒரு 4 வெங்காயத்தை ரொம்ப மெலிசாக நல்லா நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் ஈஸியாக ஃப்ரை ஆகும். இந்த வெங்காயத்தை ஆனால் நீங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் எவ்வளோத்துக்கு ஃப்ரை ஆகுதோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
வெங்காயம் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சா, சூப்பரான கலராக இருக்குது பாருங்கள் ப்ரௌனாக. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது வழக்கம் போல் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம். ஆனால் ஃப்ளேமை இப்போ கொஞ்சம் மீடியமில் நீங்கள் குறைச்சிருங்க, இல்லைனா வெங்காயம் ரொம்ப கருகிடும் அதோட. இப்போ வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய், இது கொஞ்சம் பெரிய பச்சை மிளகானால நான் 2 நல்லா அப்படி கட் பண்ணி போட்டுங்க. அடுத்தது தக்காளி தான். தக்காளி ரொம்ப வேண்டாம், ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பெருசாகவே வெட்டி போட்டிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக வெந்துடும் அது. ஃப்ளேமை இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். நீங்கள் தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். கிரேவி சூப்பராக வந்துடுச்சு தக்காளி போட்ட உடனே. அடுத்தது ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் 2 கலந்து வச்சுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிங்க, மண்ணெல்லாம் இல்லாமல். இப்போ இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கிரேவி கலரே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெய் மிதக்குது. இப்போ நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இதை போட்டு அந்த தக்காளி கிரேவியோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சூப்பராக வரும் இந்த டேஸ்ட்டு. பார்க்கும் போதே அட்டகாசமாக இருக்குது இந்த கலரும் அந்த கிரேவியும். அடுத்தது இந்த கிரேவியோட நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தயிர் கெட்டியாக இருக்கட்டும், புளிப்பு தயிராக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவியோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் வேணால் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க. இப்போ அந்த தயிர் போடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி தரையாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி கலரும் அதோடைய டெக்ஸ்சரும் சூப்பராக இல்லை, பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ இந்த கிரேவியில் வந்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி போடுங்க. சிக்கன் சைஸஸ் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான், பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். இது போட்டு இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, இந்த கிரேவிலேயே தான் வேக போகுது. ஏன்னா சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும் எப்போதுமே. ஸோ அதுலேயே இந்த சிக்கன் வந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா அப்சார்ப் ஆகி அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான சால்ட் மட்டும் போடுங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கிரேவியில் சிக்கன் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் வேகணும், இதுக்கு நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். அதே நேரத்தில் ஒரு மூடியை போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக வெந்துடும் சிக்கன். இப்போ ரைஸ் என்ன பொசிஷன் பார்ப்போமா? பாதி தண்ணி தான் வற்றி இருக்குது. இப்போ ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் கையில் எடுத்து. இன்னும் ஹார்டாக தான் இருக்குது. எப்படியும் 15 to 20 மினிட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு திருப்பி வேக வச்சிடலாம். அதே நேரத்தில் சிக்கனும் வெந்துட்டு இருக்குது, அதுவும் வெந்துடும். இப்போ சிக்கன் பாதி வெந்த உடனே நம்ம ஓப்பன் பண்ணி இதில் ஒரு ஸ்பெஷல் ஹோம்மேட் மசாலா ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலாவை பற்றி போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம், டீட்டெயிலாம் கூட கொடுத்துருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவரு. அதுவும் இந்த சிக்கனோடு சேரும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரேவியோட இந்த சிக்கன் வேகும் போதே இந்த மசாலாவுடைய ஃப்ளேவரும் அதோடு சேர்ந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக விட்டுறலாம். இப்போ ரைஸை பார்த்துருவோமா? அட்டகாசமாக வெந்துட்டு இருக்குது பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ரைஸ் நல்லாவே பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. ரைஸ் ரெடி. சிக்கன் என்ன கதைன்னு பார்ப்போமா? சூப்பராக வெந்திருக்கு. சிக்கன் எப்போதுமே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இவ்வளோத்துக்கு நம்ம தண்ணியே ஊற்றல சிக்கனில், வெறும் இந்த கிரேவிலேயே வெந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர், அட்டகாசமாக. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு தான் இம்பார்ட்டண்ட்டு. நாம் இப்போ இந்த பிளாக் பிரியாணி, இந்த ஃபேமஸ் கவுனி அரிசி பிளாக் பிரியாணி நம்ம தம்மில் போட போகிறோம். இதுக்கு நான் ஒரு தவா வச்சுக்கிறேன், ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு மண் சட்டி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் வச்சுக்கலாம், பட் மண் சட்டி வச்சிங்கன்னா அந்த ஹீட் உள்ளவே இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கவுனி அரிசி வேறு ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல, தம்மில் போடும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும். ஸோ அந்த மண் சட்டியும் சைட் பை சைடு ஹீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட் லேயர் வந்து இந்த சிக்கன் அண்ட் மசாலா இதை அப்படியே நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் மசாலாவுக்கு மேலே அடுத்த லேயர் நம்ம இந்த வேக வச்சுருந்த கவுனி ரைஸை போட்டுக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா பிளாக் ரைஸாக தான் இருக்கும். வெந்த வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் ஆகிடும். இது ரொம்பவே மெடிசனல் பெனிஃபிட்ஸ் உண்டு. இதை வந்து எம்பரர் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் டைமில் வந்து பழங்காலத்தில் இந்த சைனீஸ் எம்பரர்ஸ் தான் இந்த ரைஸை சாப்பிடுவாங்களாம். அந்த ராயல் ஃபேமிலி அவங்களுக்காகவே இது பயிர் செய்து அவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம். இது வந்து இந்த ஸ்டமக் ப்ராப்ளம், கிட்னி, லிவர், அந்த இது எல்லாத்தையுமே வந்து இது க்யூர் பண்ணுமா. அதனால் ராயல் ஃபேமிலிக்குன்னு ஸ்பெஷலாக இது வந்து பயிர் செய்து அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் அதை சாப்பிடுவாங்களா. அதனால தான் இன்னும் அதை எம்பரர்ஸ் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து நிறைய விளையும் இது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் ப்ரௌன் ஆனியன் போட்டுக்கிறேன். அந்த ப்ரௌன் ஆனியன்னா நல்லா வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை பற்றி சொல்லிட்டு இருந்த அந்த ரைஸு, இது எம்பரர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஃபார்பிடன் ரைஸ், விளக்கப்பட்ட இதுன்னு. அதாவது ஏன் ஃபார்பிடன் ரைஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒன்லி ராயல் ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் தான் சாப்பிட்ணுமா, அவங்களுக்காகவே பயிர் செய்வாங்களாம். இதை பப்ளிக் பொதுமக்கள் யாரும் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரூல் வச்சுருந்தாங்களாம். அதனால தான் இதை ஃபார்பிடன் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவில் வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் சைடு, இந்த அஸ்ஸாம், அந்த சைனீஸ் பார்டரில் நிறைய விளையும் போல். அதை விட்டால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த கவுனி ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, இதை கவுனி அரிசின்ட்டு. நம்மலாம் யாரும் இதை யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்பவே சூப்பரான ரைஸ் இது. இதில் பொங்கல், ஸ்வீட்டு நிறைய செய்கிறாங்க. இன்னொன்று சூப்பு, கஞ்சி எல்லாமே செய்வாங்க. இதை அந்த காலத்தில் தான் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் லேயர் போடுறேன். நான் ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ், இது வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த ட்ரை திராட்சை, வால்நட் என்கிட்ட இத்தனையோ இருந்துச்சு, அதனால் நான் போடுறேன். உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை நல்ல நெய்யில் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா அந்த ரைஸு, இந்த சிக்கனோட இந்த மாதிரி க்ரன்ச்சியாக அந்த நட்ஸ் வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த ஒரு தடவை செஞ்சு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ். ஃப்ளேவர் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா நம்ம இது பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு ஃபஸ்ட் நம்ம மூடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் நல்ல ஹாட் வாட்டர் போட்டு வச்சு அதையும் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே தம்மில் போட்டுடலாம். நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் தெரியுமா? அதுக்கு இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 1 டேபிள் ஸ்பூனுக்கு எத்தனை டீஸ்பூன் அப்படின்னு கேட்டேன். அது கரெக்ட் ஆன்சர் 1 டேபிள் ஸ்பூன்றது 3 டீஸ்பூன். அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். சரி, இப்போ நம்ம பிரியாணியை பார்க்கலாமா? ஒரு 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த பிளாக் தம் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வந்திருக்கும். திறக்கிறதுக்கு முன்னாடியே வாசனை தூக்கிக்கிட்டு வருது. சூப்பராக இருக்குது, நல்லா செட் ஆகிருக்கு பாரு. ஆவி பறக்க பறக்க சாப்பிட்ணும், அட்டகாசமாக இருக்கும். ஒரு தயிர் பச்சடியோ இல்லை ஒரு வெள்ளரிக்காய் பச்சடியோடு வச்சு க்ளீனாக வந்திருக்கு. ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது தம்மில் போட்டதில். சிக்கனுடைய ஃப்ளேவரும், அந்த ரைஸ், இந்த பிரியாணியோடைய ஸ்மெல்லு, அந்த மசாலா, எனக்கு தாங்க இந்த ஸ்மெல் அடிக்குது. நீங்கள் செய்யும்போது நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இது நல்ல ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த பிளாக் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இந்த பிளாக் பிரியாணி வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஹார்ட் பேஷண்ட்டு, டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இந்த கவுனி அரிசி வந்து எல்லாத்துக்குமே நல்லது. அவ்வளோ மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தைரியமாக சாப்பிடுங்க. என்ன இந்த பிரியாணி ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால் டே டைம் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. இது டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. இது ஒரு நியூ டைப் ஆஃப் பிரியாணி. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் நிறையா நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னொரு நியூ ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் குட் டே.